அனைவருக்கும் வணக்கம். 5 வருட சட்டப்படிப்பான அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு படிக்கக்கூடிய 5 வருட சட்டப்படிப்பான பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி, ஹானர்ஸ் போன்ற படிப்புகளுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சு முக்கியமாக ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது சோயலாக இருக்கட்டும், இல்லை அஃபிலியேட்டட் லா காலேஜஸாக இருக்கட்டும், 2 காலேஜஸ்லையுமே ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கான கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கட் ஆஃபில் உங்கள் மார்க் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் மார்க் இல்லை அப்படின்னா தயவு செய்து கவலைப்படாதீங்க. இன்னுமே 2-3 கவுன்சிலிங்கில் 4 கவுன்சிலிங் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருபோதுமே உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. அதே மாதிரி 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப்மே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே உங்கள் மார்க்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியும் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் வரும், கண்டிப்பாக சீட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய மெயில் ஐடியை ஒன்ஸ் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா சில பேருக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்துமே உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வராமல் இருக்கும். அதனால் உங்களுடைய நார்மல் மெசேஜையும் மெயில் ஐடியையும் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் என்னோட மார்க் கட் ஆஃப் மார்க் இல்லை, எனக்கு சீட்டு கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. நிச்சயமாக செகண்ட் கவுன்சிலிங் 3rd கவுன்சிலிங்கில் உங்களுக்கு நிச்சயம் லா காலேஜில் சீட் கிடைக்கும். நன்றி.